கர்த்தருடைய நாமத்தில் ஒன்று யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஹீப்ரு வேர்டு, ஒரு எபிரேய வார்த்தை. ஏன்னா பழைய ஏற்பாடு எந்த மொழியில் தான் எழுதப்பட்டது? ஆரம்பத்தில் எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. எபிரேய பாஷையில், அந்த மூல பாஷையில் யெகோவா ராஃபா அப்படின்னா சுகம் கொடுக்கிற தெய்வம், சுகமாக்குற தெய்வம். தமிழில் இது ரொம்ப அதிகம் அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. நானே உன் பரிகாரியான கர்த்தர். பரிகாரி, பரிகாரி. இன்னைக்கு உலக மனுஷர்லாம் பரிகாரம் செய்வதற்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பரிகாரத்தை செய்த, அந்த பரிகாரத்தை செய்தன்னு சொல்லி. ஆனால் இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே உன் பரிகாரி, நான் சிலுவையில் உனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்துட்டேன். அவமே நீ அதை விசுவாசித்தா நீ அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபான்னா ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது God who heals you, உன்னை குணமாக்குற தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உன்னை குணமாக்குற, இல்லைன்னா உன்னை சுகமாக்குற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல பழைய ஏற்பாட்டில் தான் இந்த யெகோவா ராஃபா அதிகமான வார்த்தைகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க 60 to 70 முறை யெகோவா ராஃபாங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் முதல்ல சொன்ன வார்த்தை, நேற்று தியானித்த அந்த வார்த்தை யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 26வது வசனம். யாராவது வாசிங்க. கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, ஆமா இவ்வளவு செய்தா. கவனமாய் கேட்டு பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு, வாதை, எகிப்தில் ஆண்டவர் வாதைகளை அனுப்பி நியாயம் தீர்த்தார். அதுதான் சொல்றார், நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் உனக்கு ஒரு வாதையும் அனுப்ப மாட்டேன். ஏன்? நானே உன் பரிகாரியான கர்த்தர். எத்தனை பேர் சொல்றீங்க? கரம் உயர்த்தி, இயேசு என் பரிகாரி, சிலுவையில் எனக்காக மரித்த இயேசு என் பரிகாரி, நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உன் பரிகாரி. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தாங்க. சூர் வனாந்தரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3 நாளா 20 லட்சம் ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. 30 லட்சம் ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை. 3 நாளா தண்ணி இல்லாமல் இருக்குது. ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்கே தண்ணி இருக்குது. இப்போ அவளா போய் குடிக்க போறாங்க. அந்த தண்ணீர் எப்படி இருந்துச்சா? கசப்பா இருந்துச்சு. கசப்பா இருந்துச்சுன்னா கூட அதை குடிச்சிருவாங்க. ஆனால் அந்த தண்ணீர் ஆரோக்கியமற்ற, குடிக்கிறதுக்கு ஏற்ற நிலைமை இல்லாதபடி இருந்துச்சு. அப்போ ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. நம்ம முறுமுறுக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் செங்கடல் அனுபவம் இருந்தாலும் சரி, பெரிய நன்மைகள் கிடைச்சிருந்தாலும் சரி, ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே என்ன பண்ணுவோம்? முறுமுறுப்போம், அவிசுவாசம் அது. அதே ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர் மோசே என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, ஆமேன். இதுதான் நம்மளும் செய்யணும். ஆமேன். அப்படி கேட்கும் போது ஆண்டவர் ஒரு மரத்தை காமிக்கிறார். அந்த மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி அந்த தண்ணீரில் போடுறோம். அந்த தண்ணீர் எப்படி ஆயிட்டான்? ஆண்டவர் அந்த தண்ணீரை குணமாக்கினார். அவங்களுக்கு குடிப்பதற்காக வசதி செய்து கொடுத்தார். அப்போதான் சொல்றார், நானே உன் பரிகாரியான கர்த்தர், நான் யெகோவா ராஃபா, நான் யெகோவா ராஃபா. ஸ்தோத்திரம். நேற்று இதை குறித்து நான் அதிகமாக சொன்னதுனால அது குறித்து நான் தொடர்ந்து சொல்ல விரும்பல. ஆனால் அந்த யெகோவா ராஃபா எப்படிலாம் சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்குது. நான் இதுக்காக ஸ்டடி பைபிள் தான் எடுத்து படித்தேன். ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபாங்கிற வேர்டு, அதாவது மூல பாஷையில் யெகோவா ராஃபாங்கிற அந்த ராஃபாங்கிற வேர்டு, அந்த வார்த்தை எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி படித்தேன். கிரீக், அது எப்ரேயில் சொல்லப்பட்டிருக்கு, தமிழில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்தெந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறங்கிறத நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லி
கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சுகத்தை, உங்களுக்கும் உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நன்மையை தருவார். உங்க கசப்பெல்லாம் என்ன புரிய மாறிடும், மதுரமாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கர்வத்தை நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பைபிள் கமெண்ட்ரியில இப்படி சொல்லப்படுது, யெகோவா ராஃபா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு 3 முக்கியமான வார்த்தையை சொல்றார், 3 முக்கியமான காரியத்தை சொல்றார். ஒண்ணு என்னன்னு சொல்றாருன்னா, infertile womb will be make fertile womb. அதாவது என்ன சொல்றது, மலட்டு கற்பத்தை என்ன பண்ணுவாரா, பிள்ளை பெறுகிற கற்பமாய் மாற்றுவார். யெகோவா ராஃபா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு வார்த்தையில சொல்லும்போது சொல்ற, பூமி அதிர்ச்சினாலேயோ பேர் அழிவினாலேயோ இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டுவாராம். யெகோவா ராஃபா. உங்க வாழ்க்கையில எந்த பகுதி இடிக்கப்பட்ட நிலைமையில நம்பிக்கையற்ற நிலைமையில இருந்தீங்கன்னா யெகோவா ராஃபா திரும்ப கட்டுவார். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, மேக் பாய்சனஸ் வாட்டர் இன்டு ஹி ஹீல்ஸ் த பாய்சனஸ் வாட்டர். அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். அதற்கு மோசையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு மரத்தை காண்பித்தாராம். அந்த மரம்ங்கிற வேர்டு ஹீப்ரூவில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் நிறைய பைபிள் கதைகளும் படிக்கலை, கொஞ்சம் தான் படித்தேன். அதனால நிறைய இப்போ படிச்சுட்டு இருக்கிறேன். இங்கே நிறைய படிக்கிறாங்க, அவங்க கிரீக்கும் படிக்கிறாங்க, ஹீப்ரூவும் படிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு வெட்டி பயன்படுத்துவார் வரையில் தெரியல. அல்லேலூயா. அந்த அந்த மரத்துக்கு எபிரேய பாஷையில் என்ன சொல்லப்படுதுன்னா, சூலம், XULOM அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே வார்த்தை, அந்த சூலோம்ங்கிற வார்த்தை தான் கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்குது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். அதே மரம். அல்லேலூயா. எங்க யாத்ராமத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் இயேசு அந்த மரத்துக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு மரம் இருக்குது, அது இயேசு சிலுவையில தொங்கின மரம். அல்லேலூயா. அந்த மரத்தை பார்க்கும்போது தான் நமக்கு சுகம் உண்டு. அதனாலதான் பேதுரு எழுதும்போது சொல்றான், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் அந்த தழும்பை உங்களை குணப்படுத்தும். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கசப்பான நிலைமையா இருந்தாலும் சரி, அதை மதுரமாய் மாற்றும். ஏன்னா அவர் யெகோவா ராஃபா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பகுதியில பழைய ஏற்பாட்டில் சில வார்த்தைகள் யெகோவா ராஃபா எங்கெல்லாம் உபயோகப்படுத்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வாசிங்க. ஸ்தோத்திரம். நான் அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன், ஏன்னா சொல்லி சொன்னதான் குறிப்பிட்ட காரியத்தை வரும். அதாவது ஒரு முறை ஆபிரகாம் கேராரு அபிமெலேக்கியர் இருக்கிற ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கிறான். தன்னுடைய மனைவியோடு கூட போய் தங்கி இருக்கிறான். சாரால் ரொம்ப அழகா இருப்பாங்களாம். பொதுவாகவே யூத பெண்மணிகள் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனால ஆபிரகாம் என்ன நினைக்கிறான், நம்ம புதிய இடத்துல வந்திருக்கிறோம், இவ என் மனைவின்னு சொன்னாச்சுன்னா அந்த பட்டணத்தில் உள்ள அந்த ராஜா என்ன பண்ணுவான், என்ன கொட்டிட்டு என் மனைவியை எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றான், நீ யார்ட்டையும் என்ன சொல்லு, என் சகோதரின்னு சொல்லுச்சு. ஆனா நடந்த காரியம், அபிமெலேக்கு வந்து ஆபிரகாமுக்கு ஆடு மாடெல்லாம் நிறைய கொடுத்துட்டு சாராளை தூக்கிட்டு கூட்டிட்டு போயிடுறான். இப்போ ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஏன்னா ஆபிரகாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவன் அவனை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தார். அதனால தேவன் என்ன பண்ணாரு, அபிமெலேக்குடைய கனவுல தோன்றி, அது ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, அவன் உங்க வீட்டுல இருக்கக்கூடாது, அவன் வீட்டுல இருந்துச்சுன்னா அது உனக்கு என்னமாயிரும், சாபமா மாறிடும். அதனால கொண்டு போய் என்ன பண்ணு, கொண்டு ஆபிரகாம்கிட்ட கொடுத்துரு. அப்படி அவன் கொடுக்க போறான். அவன் கொடுக்க போகும்போது நடந்த காரியத்துல தான் அந்த ராஃபாங்கிற வேர்டு வருது. வாசிங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. நல்ல கவனிங்க. இப்போ அபிமெலேக்கு
சாரால அவ வீட்டுல தூக்கிட்டு போனதுனால ஆண்டவர் என்ன பண்ணாராம், அந்த கற்பங்களை, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருடைய கற்பங்களையும் என்ன பண்ணாராம், அடைத்து போட்டார். வாசிமா தொடர்ந்து. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி, ஆமென், வேலைக்காரிகளையும் குணமாக்கி, ராஃபா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கான் மூலபாசையில். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பிள்ளை பெறாத நிலைமையில இருக்கிறவங்க பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணார். அவர் தான் ராஃபா. அல்லேலூயா. கற்பத்தை திறந்தார். அல்லேலூயா, ஆமென். பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கற்பத்தை ஈசாக்கு தன் மனைவியாகிய வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவருடைய கற்பத்தை திறந்தார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் யெகோவா ராஃபா, ஜீவன் உள்ளவர், எவர் எக்ஸிஸ்டிங் காட் will heal your womb. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதியில ஒண்ணு இதுதான் இருக்குது. கற்பத்துல கற்பப்பையில கட்டி, கற்பம் இல்ல, கற்பம் நிக்கல, இல்லையா? நிறைய ஒரு ஹாஸ்பிட்டலும் நிறைய உருவாகிட்டே இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? ஃபெர்டிலிட்டி சென்டர். ஃபெர்டிலிட்டி சென்டர். ஆமா, அதனால தான் அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கு போல இருக்கு. வேர் அண்ட் who will be healed as fertility. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் அப்படி செய்யறார், இன்றைக்கும் அப்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்குது, பிரச்சனையா இருக்குது. அதனால அந்த பிள்ளைகள் படுகிற வேதனை, அந்த சொந்த பந்தங்கள்லாம் அந்த பிள்ளைகளை படுத்துற வேதனை, சோதனை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தையில இருக்கிறாங்க. ஆமென். சபையில இருக்கிறாங்க, வெளியேயும் அநேகர் இருக்கிறாங்க. இந்த வாரம் நாங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தபோது, பொதுவாக பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒவ்வொரு முறையும் ஒரு இளம் ஊழியர், ஒரு மூத்த ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறோம். அப்போ இந்த வாரம் ஒரு பாஸ்டர் வந்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நான் உங்களுக்காக அதுக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்போ சொன்னார் அவர், என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறாங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எங்களுக்கு திருமணமாகி 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு, ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு பிள்ளையே இல்லை. ஆனால் இப்போ தான் என்னாச்சு, ஒரு கற்பம் உண்டாச்சு. ஆனால் இப்போ இது 6வது மாதமோ 7வது மாதமோ சொன்னார், 7வது மாதம். ஆனால் திடீர்னு பார்த்தா ப்ளீடிங் ஆச்சு, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு என்ன பண்ணாங்க, கற்பப்பை திறந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்போவும் எங்களுடைய மிஸ்ஸஸ் வந்து எங்கே தான் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் இந்த மீட்டிங்காக வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எங்கள் சபையில் கூட இப்படி ஒரு சகோதரி இருந்தாங்க, கர்த்தர் அவங்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கொடுத்தார். அதே தேவன், அதே யெகோவா ராஃபா உங்க மனைவிக்கும் செய்வார். ஹல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையிலும் யாருக்காவது கற்பப்பை கட்டி அது இதுன்னு சொல்லி செலவுகள்லாம் பல ஆயிரங்களை செலவு பண்றாங்க, அதுக்காக யெகோவா ராஃபா, ஜீவன் உள்ள தேவன், உன் கற்பப்பையை குணமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நம்ம சபையில் அநேக பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, ஹல்லேலூயா. எல்லாரும் ரீபா ரபா ஷபா ரபா ஓ ரீதா ரபா ர ஷங்கத ரபா ரபா தீமா தீனியா கங்கரபா ரே பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பத்தை குணமாக்குற வல்லமை அந்த ராஃபா சுகப்படுத்துவீராக. யாரெல்லாம் அப்படி கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அப்படி பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, கற்பம் செத்து போன சாரால் கையில ஒரு ஈசாக்குங்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷப்படுத்தின தெய்வமே, நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறீங்க. எங்க சபையில செய்திருக்கிறீங்க, அது இன்னும் பாதிப்புள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கற்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கற்பத்தின் கனி உருவாகட்டும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கண்டிஷன் போட்டு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? அதே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். உன் தேவனாயும் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவன் பார்வைக்கு செம்மையானதை செய், அவர் கட்டளைகளை கை கொண்டு அவர் கட்டளையை செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டார். இதுலதான் நிறைய பேர் தப்புப்பட்டோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பாஸ்டர், என் குடும்பத்துல சுகம் வரணும், ஆனா என்ன பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன். சொல்றது கரெக்டா சொல்றேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஆமா, என் பிள்ளைக்கு சுகமாகணும், என் குடும்பத்துல அவங்களுக்கு கிடைக்கணும், இது நடக்கணும், ஆனா என்ன பண்ண மாட்டேன். வார்த்தை எப்படி சொல்லுது பாத்தீங்களா? ஏன் தெய்வீக சுகம் இன்னைக்கு? ஏன் தெய்வீக சுகம் இல்ல? இன்றைக்கும் தெய்வீக சுகத்தை கொடுக்க இயேசு மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களின் தேவன், இன்றைக்கும் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், இன்றைக்கும் அவர் யெகோவா ராஃபா. ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? நான் என் இஷ்டப்படி செய்வேன், ஆனா ஆண்டவர் எனக்கு சோதனை இல்லை. உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க, உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. யெகோவா ராஃபா, எகிப்து தேசத்துல வர பண்ணின ஒரு வாதையும் உங்களிலே வர பண்ண மாட்டார். அவர் அல்லையே சொல்லுங்க. ஆமேன். கற்பத்தை திறக்கிறவர். ஆமேன். ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 50:2. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா அலெக்ஸ் என்ன இவ்வளவு வேகமா வாசிக்கிறார்? அவர் டிவி பார்த்து வாசித்தார், எப்படியாவது வாசித்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆமா, அவன் சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு அந்த வேர்டு எப்படி சொல்லப்படுதுன்னா ராஃபா, ராஃபா. அல்லேலூயா. அப்போ அந்த வேர்டுடைய அர்த்தம் என்ன? He is my physician. அவர் என்னுடைய வைத்தியர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் எவர்லாஸ்டிங் physician, எனக்கு குடும்ப வைத்தியர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடியிருக்காரு இல்லையா? எல்லாரும் பாடுவோமா? பலவீனனே. பாடுங்க பாடுங்க, எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுங்க, சுகத்தோடு. சுகம் வேணுங்கிறவங்க எல்லாம் பாடுங்க. பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன், என் குடும்ப வைத்தியர் நீரே, சுகமானேன் என் குடும்ப. ஆமென். போதும். அல்லேலூயா. அந்த வைத்தியம் அவர் தான் என்னுடைய டாக்டர். அல்லேலூயா. ஆமா, நம்ம சரஸ்வதி சிஸ்டருடைய வீட்டுக்காரர் ஏற்கனவே ஒரு ஆஸ்பத்திரியில் பார்க்குறாங்க. அவன் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் சொல்கிறான். அப்புறம் எந்த ஆஸ்பத்திரிக்கு வராங்க? கடந்த வாரம் கமலவணி என்று சொல்லிட்டு இருந்தார். ஏற்கனவே முதுகில் ஒரு பயங்கரமான ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு ரத்தம் எடுத்து டெஸ்ட் பண்ணி ஒரு 10 நாள் ஆகுது. அந்த ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது, ஒன்றும் தெரியலங்கிறாங்க. அப்புறம் போன வெள்ளிக்கிழமை, அதுதானமா வெள்ளிக்கிழமை மறுபடியுமா இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அங்கே போனால் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்பவும் அதே ஊசியை போட்டு ரத்தத்தை எடுக்கணும். இதுதான் டாக்டர். அவங்க பவர் ஒரு லிமிட்டட் தான். ஆனால் இந்த பரம வைத்தியர் அல்லேலூயா எந்த வியாதியும் குணமாக்குவார். அல்லேலூயா. இந்த பூமியில மாம்சத்துல அவர் வைத்தியராக இருந்தார். இயேசு மாம்சத்துல வைத்தியராக இருந்த நாட்கள்ல எல்லாரும் அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அவர் தொட்ட யாவரும் சுகமானார்கள். அவர் தமிழத்துல வந்த எல்லாரையும் சுத்தமாக்கினார்.
இன்றைக்கும் அவர் ஜீவன உள்ளவா இருக்கிறார். விசுவாசம் உள்ளவங்க மாத்திரம் கரை உயர்த்தி, உங்க பலவீனம் எதுவா இருந்தாலும் அவர் பரம வைத்தியர். அல்லேலூயா. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போ, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போ. சுகர்னி போனா டாக்டர் என்ன சொல்றாரு, இந்த 2 மாத்திரை தின்னுங்க. இல்லப்பா, இல்லை டாக்டர், கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு நீங்க ஆர்த்தோவை போய் பாருங்க. ஆர்த்தோட்ட போனா என்ன சொல்லுவாரு, இது எலும்பு இல்லை, இது நர்வஸா இருக்குது, அதனால நரம்பு வைத்தியரை போய் பாருங்க. ஒரே வைத்தியர். அல்லேலூயா. ஆமென். நம்புறீங்களா? அல்லேலூயா. உங்களை பலப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. பலவீனத்துல பலன் தந்து உங்களை தாங்குவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல சொல்லுங்க, யெகோவா ராஃபா, he is my physician, அவர் என்னுடைய வைத்தியர். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுல்ல, அப்படிதானே சொல்லப்பட்டிருக்குது. ஆமா, எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குவதற்கு நிற்கும் போது முதல்ல என்ன பண்றான், பலிபீடத்தை செப்பனிட்டு. அந்த செப்பனிட்டு அந்த வேர்டை ராஃபான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னவாகுது, பலிபீடத்தை ரிப்பேர் பண்ணான். அப்படிதானா? சரி பண்ணான், பலிபீடத்தை சரி பண்ணான். அந்த சரி பண்ணாங்கிற வேர்டுக்கு ராஃபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்ன அர்த்தம், அவர் நம்மை சரி பண்ணுகிறவர். ஆமா, நம்மளை ரிப்பேர் பண்றவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை ரிப்பேர் பண்றவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ஃபோர்ட் கார் ரிப்பேர்னா, நல்ல ரிப்பேர் ஆகணும்னா எங்க தான் போகணும்? ஃபோர்டுக்கு தான் போகணும். இல்லை ஒரு மாருதி கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, நல்ல ரிப்பேர் ஆகணும்னா எங்க தான் போகணும்? ஒரு மாருதி ஷோரூமுக்கு தான் போகணும், இல்லையா? அதே மாதிரிதான் எல்லா மனுஷனையும் ரிப்பேர் பண்ண வல்லமை உள்ள ஒருவரே யெகோவா ராஃபா. அல்லேலூயா. ஏன்னா தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே உன்னுடைய அவயங்கள் ஒன்றும் உருவாவதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் உன்னையும் என்னையும் கண்டது. அல்லேலூயா. நான் எப்படி உருவாகிறேன், என் கால் எப்படி உருவாக போகுது, என் கண் எப்படி உருவாக போகுது, என் தலை எப்படி உருவாக போகுது, அதை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர் ஒருத்தர் தான் என்னை சரி செய்ய முடியும் என்கிறவங்களாம் ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். டாக்டர்கிட்ட போனா ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்து தான் சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். ஒரு சாட்சி கூட கொடுத்தார். பிரைன் டியூமர், நீர்க்கட்டி, உயிருக்கே ஆபத்தான். ஒரு போதவருடைய சாட்சி இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் இந்த பரம வைத்தியத்தை தான் போயிருக்கிறார். அவர் அதை சரி செய்துட்டார். அல்லேலூயா. ஆமென். உன் கால் வலியை சரி செய்வார், உன் இடுப்பு வலியை சரி செய்வார். ஆமென். உனக்கு பலன் தருவார். கையை தூக்க முடியலன்னா அதுக்கு பலன் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யெகோவா ராஃபா, அவர் ஒருவரே என்னுடைய அவயங்கள் எல்லாவற்றையும் சரி செய்கிறவர், தேவைப்பட்ட புதிய அவயங்களையும் தருகிறவர். விசுவாசிக்கிறவங்க பார்த்தா நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. He is the repairer. ஆமென். அல்லேலூயா. அவர்தான் ரிப்பேரர். பாஸ்டர் அக்பர் என்ன வேலை, அவர் எடுபடி அப்படி சொல்லுவார், அதை செய்துக்கிட்டு இருக்கிறதா அவருக்கு வேலை. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடு, இந்த வண்டிக்கு கொஞ்சம் காற்று அடிச்சு விடு அப்படின்னு சொல்றாரு. அதனால கூட்டு நல்ல விசுவாசத்தை சொல்லி ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார். ஒரு பூஸ்ட். ஆமென். ஒரு உற்சாகப்படுத்துறது தான் பாஸ்டருடைய வேலை. சுகமளிக்கிறவர் கர்த்தர். ஆமா, எந்த ஊழியக்காரனும் உனக்கு சுகம் கொடுக்க முடியாது, எந்த ஊழியக்காரனும் சுகம் கொடுக்க முடியாது. உனக்காக சிலுவையில மரித்த இயேசு ஒருவரே உனக்கு சுகம் கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, தீர்க்கதரிசிகள் கூட ஒரு கூட்டமா போயிருந்து ஒரு இடத்துக்கு போய் தங்க போறாங்க. கிட்டத்தட்ட 200-300 தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க.
எலிசா கூட இருந்தவங்க, அவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போய் தங்குறதுக்கு போறாங்க. அந்த இடத்துல உள்ள தண்ணி எப்படி இருக்குன்னா, குடிக்கிறதுக்கு பாய்ஸ்னஸ் வாட்டர், சாவு இருக்கிறது அந்த தண்ணீர்ல அப்படின்னு சொல்றாங்க. சாவு இருக்குது. அந்த நிலம் எப்படி இருக்குதா, அப்படிப்பட்ட தண்ணீர் இருக்கிற நிலமா இருக்குது. அப்படின்னால அந்த நிலமும் எப்படி இருக்குது, பாலா இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த வசனத்தை போதுமா, நீரூட்டுக்கு போய் அதுல இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அங்க ராஃபா, மூல பாசையில ராஃபான்னு போட்டிருக்குது. அந்த தண்ணீரை என்ன பண்றாரோ, உப்பு போட சொல்றாரு. அந்த தண்ணீரை என்ன பண்றாராம், ஆமென் ஹல்லேலூயா. தண்ணீரை என்ன பண்ணிட்டாரு, அப்போ ஆரோக்கியமாக்கிட்டார், ஆரோக்கியமாக்கிட்டார். எங்க வீட்டு பக்கத்துல தான் தண்ணீர் எப்படி இருக்கும் தெரியுமா, சவுடு தண்ணீர்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலரா இருக்கும், அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அந்த தண்ணீரை இந்த மாதிரி டைல்ஸ்ல ஊற்றி விட்டா இந்த சுவர் மாதிரி ஆகிடும். ஸ்தோத்திரம். அதுக்கு நாங்கள் மாடியில் ஒரு பியூரிஃபையர் வச்சுருக்கிறோம், வீட்டுக்குள்ள வந்து குடிக்கிறதுக்கு ஒரு பியூரிஃபையர் வச்சுருக்கிறோம். அதனால நாங்கள் அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், பியூரிஃபை. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களையே என்னையும் பியூரிஃபை பண்ணுறவர் யெகோவா ராஃபா. ஆமென். உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்துகிறவர் யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தண்ணீர்ல விஷம், அக்கிரமம், அநியாயத்தினால விசுவாசியோ நம்மளோ இருந்தோம்னு சொன்னா நம்மளும் தேவனுக்கு விரோதமா இருப்போம். நம்மளுக்கும் தேவன் எகிப்தில வரப்பண்ணின வாதையை வரப்பண்ணுவார். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுக்குதான் சபைக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறை வரும்போது என்ன பண்றாரு, பரிசுத்தப்படுத்துறார், பரிசுத்தப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு சபைன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா, ஷோரூம் மாதிரி நினைக்கிறாங்க. அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல போய் அப்படியே உட்கார்ந்து அப்படியே பரலோகத்தில் இருக்கிற தேவன் அப்படியே இருப்பார். இல்லை, நான் சொல்றேன், சபை வந்து ஒரு ஒர்க் ஷாப். ஒர்க் ஷாப்க்கு தான் போவோம். ஆமா, ஓட்ட வண்டி எல்லாம் எங்க தான் போவோம். ஆமா, ஓட்ட வண்டியை சரி பண்ற இடம் தான் சபை. ஆமென். நான் பரிசுத்தவான், அவங்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிற இடம் இல்லை. அவங்கெல்லாம் ஷோரூம்ல இருக்க வேண்டியவங்க நாளைக்கு இயேசு வந்து அப்படியே போயிடுவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரிப்பேர், ஷோரூம், ஓட்ட பிரேக் பிடிக்காம ஓடிக்கிட்டே இருக்குது. சில திடீர்னு பார்த்தா உள்ள வந்து நிற்கும், மற்றபடி ஆளை காணாம போயிடும். ஹல்லேலூயா. புரியுறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா வர்றதே ஒரு பெரிய இந்த மாதிரி, நான் வந்திருக்கேன் அப்படின்னு வர்றதெல்லாம் வரும். ஸ்தோத்திரம். ஆமா. இப்போ ஆண்டவர் எடுபடியா இருக்கிற பாஸ்டர் சொல்லுவாரு, அது கொஞ்சம் என்ன பண்ணு, சிஸ்டர் கரெக்டா சொல்றாங்க. நட்டை திருக்கும் போது அது சரியா அலைன்மெண்ட்ல வந்தாதான் நட்டு திருக்கும். சிலது என்ன பண்ணிடும், நட்டே உடைஞ்சு போயிடும். நட்டை உடைஞ்சு போயிடும். நல்லா நினைச்சிடுங்க, கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது, கர்த்தருடைய வீட்டுக்குள்ள வரும்போது, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துறார். தம்பி முன்னால வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்ன பண்றாரு, பரிசுத்தமாக்குறார். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு முறையும் அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்துட்டு அப்படி போறீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வருதா? ஆவிக்குரிய பிரகாரமா நீங்க வளர்றீங்களா? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகன்னு சொன்னாரே, நானே உன் பரிகாரியான கர்த்தர்னு சொன்னவர், நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர்ன்னு சொல்லியிருக்கிறாரே. வரும்போது நம்முடைய சுபாவங்கள் மாறுதா? இன்னைக்கு சங்கீதத்துல கேட்ட மாதிரி நம்ம இயேசுவை போல மாறிக்கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படியே மாறிட்டு இருக்குதா? இல்லை ஏதோ வந்தேன் போனேன் அப்படின்னு. சில நேரத்தில் பாருங்களேன், காரை ரிப்பேருக்கு கொண்டு போனாங்கன்னா என்ன சொல்லுவார் திடீர்னு, பிரதரோட அன்னைக்கு சொன்னாங்க, அவர் வண்டி சரியாக ஓடலை அப்படின்னு போச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அப்படின்னு சரி பண்ண வேண்டியது. அவர் சொல்கிற போர்க்கு சரியில்லை, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கே என்ன வேணுமா, 4000 ரூபாய் கேட்குறான் பஸ் பேர். நீங்கள் வாங்கினது 2500 ரூபாய்க்கு தான் வாங்கினார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, ரிப்பேர் பண்ண வேண்டானே அப்படியே போயிட்டார். சில விசுவாசிகளும் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதுக்கு கீழ்ப்படி.
உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் சரி செய்வார். ஆமென். பியூரிஃபை பண்ணுவார். உங்களை உப்பா மாற்றுவார். நீங்கள் பூமிக்கு உப்பா என்னைக்கு மாற போறீங்க? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பதற்காக தான் கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். எனக்கே ஆசீர்வாதம் இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிறதுக்காக இல்ல, சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையினால பரிசுத்தமாக்கப்பட்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற ஒரு வாழ்க்கை வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். இன்னும் 2 காரியம் இருக்குது, 2-3 காரியம் இருக்கிறதுனால நான் அதோட வேகமா போறேன். 2 நாளாகவும் 7:14 வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறதா கேட்டு அவங்க பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு ராஃபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேசத்திற்கு மூல பாசையில ராஃபா, சேமத்தை வர பண்ணுவார். தேசத்திற்கு செழிப்பை உண்டு பண்ணுவார். தேசத்துல இருக்கிற பாலும் ஆமேன் பற்கடிப்புமா இருக்கிற நிலைமைய மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா. எப்பமா அது எப்பமா? அவர் நாமம் தரிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருப்பதற்காக தேவன் உன்னையே என்னையும் தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறவங்க பார்த்து நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா சபையாய் கூடி வந்து ஜெபிக்கிறோமா? அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, வீட்டில இருந்து ஜெபிக்கும் போது நான் எனக்காக தான் ஜெபம் பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்காக தான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா சபையாய் கூடி வந்து ஜெபிக்கும் போது, நேற்று உபவாச ஜெபத்துக்கு வந்தவங்களை கேட்டு பாருங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், வெளியே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களும் தேவனை அறிந்து உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதுக்காக தான் ஆண்டவர் சபையா கூடி வந்து உபவாச நாளை நியமிங்கள்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிறோமா? ஸ்தோத்திரம். அப்படி நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்க மூலமாய் தேசமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு அப்போ தேசத்தை உங்களை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்காம இருப்பாரா? ஆசீர்வதிப்பார்னு சொல்றவங்க எல்லாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். அதுதான் தேவனுடைய சித்தம். என்ன மட்டும் ஆசீர்வதிச்சிட்டார், நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்குது, இல்லவே இல்லை. நானும் ஒரு காலத்துல ஆசீர்வாதம் இல்லாதவனா இருந்தேனே. என்னை போல எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க ஆசீர்வதிக்கப்படணுமே, அவங்களுக்காக ஜெபிக்கணுமே, அதுக்காக சபையாய் கூடி ஜெபிக்கணுமே. அதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உணருங்க, உணருங்க, ஜெபிக்க வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ராஃபா, தேசத்தை ராஃபா. ஆமென். 2 நாளாகும் 30-20 வாசிங்க. 2 நாளாகும் 30-20 வாசிங்க. ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? ஜனங்களுக்கு ராஃபா, அனுகூலம் செய்தார். அந்த நீங்க அந்த சமூகத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எசேக்கியா ராஜா காலத்துல எசேக்கியா ராஜாவா மாறின உடனே பஸ்காவை ஆசரித்து பல நாட்கள் ஆயிற்று. அதனால அவங்க எல்லாரும் கூடி ஆண்டோடைய சமூகத்துல வந்து பஸ்காவை ஆசரிக்க அவர் நியமிக்கிறாங்க. இப்போ ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது தேவன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார், அவங்களுக்கு அனுகூலம் செய்தார், பஸ்காவை கைக்கொள்ள உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இது எதை காமிக்குதுன்னா நம்முடைய ஆத்மீக ஆன்மாவுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆத்தும ஒரு குணமாக்குறது. ஆமென். சங்கீதக்காரன் 41:1 சொல்லும்போது சொல்றான், என் தேவனே என் ஆத்துமாவை குணமாக்கும். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, வெறுமனே சரீர சுகம் வந்து பிரயோஜனம் இல்லை. இந்த சரீர சுகம் இந்த சட்டையை கலத்தி போடுற மாதிரி, ஆனா உள்ள ஒரு ஆத்துமா இருக்கு பாருங்க, அதுதான் நித்தியம். இன்னைக்கு சங்கீதத்துல கேட்ட மாதிரி அது தேவனோடு கூட நித்தியமா இருக்க போகிறது. அல்லேலூயா. என் ஆத்துமாவை குணமாக்கும். நம்முடைய ஆண்டவர் ஆவி, ஆத்மா, சரீரத்தை சுகமாக்குற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆத்மாவை குணமாக்குறதுன்னா ஆத்மா நல்லா போஷிக்கப்படணும்.
இன்னைக்கு எதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றோம்? ஆத்துமாவை போஷிக்கிறதுக்கு. கர்த்தருடைய வார்த்தை தான் உணவு. ஆத்துமாவுக்கு உணவு என்னது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க இப்போ கர்த்தருடைய வார்த்தையை போஷித்து உங்க ஆத்துமா நல்ல வல்லமை உள்ளதா இருந்தா, தேவனோடு கூட ஐக்கியமா இருந்தா, முடிவில 2 இடத்துக்கு தான் போக முடியும். ஒன்னு ஒளியின் ராஜ்யத்துக்கு, இல்லைன்னா இருளின் ராஜ்யத்துக்கு. ஒன்னு இயேசுடைய ராஜ்யத்துக்கு, இல்லைன்னா பிசாசுடைய ராஜ்யத்திற்கு. ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்க ஆத்துமாவை சரி பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆத்துமாவை இந்த உணவினால, இந்த தேவனுடைய வார்த்தைங்கிற உணவினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள நெருங்கி. ஆமா, இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? சோமாலியான்னு ஒரு நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோமாலியாவா? சோமாலியா பார்த்துருக்கீங்களா? எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆமா, கொல்லி குச்சி இல்லம்மா, நியூட்ரிஷனே இல்லை, சத்தவே கிடையாது. அப்படியே கண்ணு வெளியே தள்ளி, காது வெளியே தள்ளி. ஆமா, நிறைய விசுவாசிகள் எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறாங்க சொல்லுங்களேன்? சோமாலியா விசுவாசிகள். ஹல்லேலூயா. வேதம் தெரியாது, சத்தியம் தெரியாது, பைபிளை ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க. ஆமென். இதெல்லாம் மாறணும்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த வருஷத்துல 9 மணிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேதத்தை, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, உங்க குடும்பம் பங்கு பெறுறாங்களா? இல்லை இல்லை. ஆமா, சோமாலியா விசுவாசி. சோமாலியா விசுவாசி. ஹல்லேலூயா. ஆமா, ஆனா ஒரு 20 குடும்பம் ரெகுலரா பங்கு பெறுறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் பங்கு பெறாத விசுவாசிகள் கூட நீங்க சோமாலியா விசுவாசியா இராதபடிக்கு. ஆமா, நேற்று ராத்திரி எனக்கு இந்த இது தியானிக்கும் போது ஒரு சந்தேகம் வந்துச்சு. பாஸ்டர் மாட்ட கேட்டேன், ஒரு சபையார் இன்னொரு சபையாரை விட நற்குணசாலிகளா இருந்தாங்க. அப்ப கேட்கும்போது பாஸ்டர்மா தேடி கண்டுபிடிச்சு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல இருக்குது, வாசிக்க வேண்டிய நேரம் இல்லை. பெரையாங்கிற பட்டணத்துல உள்ள விசுவாசிகள் எப்படி இருந்தாங்கன்னா, மன வாஞ்சையாய் கர்த்தருடைய வார்த்தையை தேடி ஆராய்ந்து பார்த்தாங்க. அவங்க எப்படி மாறிட்டாங்களாம்? நற்குணசாலிகளா மாறிட்டாங்க. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க, இந்த வேதத்தை தியானிக்க தியானிக்க இயேசுவை போல மாறுவார். ஹல்லேலூயா, ஆமென். உன்னை ஆவி ஆத்துமா சரீரத்தை சுகமாக்குற ஒரு கர்த்தர் யெகோவா ராஃபா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா வெளியே சொல்லுங்க. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சங்கீதம் 147:3 வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார் யெகோவா ராஃபா. அவர்களுடைய காயங்களை ராஃபா. இந்த ரெண்டு இடத்துலயும் ராஃபாங்கிற சொல்ற, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார். ஹல்லேலூயா. இது எமோஷனல் ஃபீலிங், உணர்வு பூர்வமான. என்னை பார்த்து அவ ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். செத்தா எப்படி ஞாபகம் வரும் இல்லையா? நான் செத்தாலும் மறக்க மாட்டேன் அப்படி சொல்றேன். அது எமோஷனலா இது ஒரு ஹீலிங். ஹல்லேலூயா. அந்த ஹீலிங்கை தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பேர் எதிர்பாராத இழப்புகள் இல்லையா? இல்லைன்னா நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, வியாதினால நம்பினவங்க கைவிட்ட கொடுத்த நிலைமையில எனக்கு யாருமே இல்லை, என் இறுதியெல்லாம் கலங்கி போய் இருக்குது, என் இறுதியெல்லாம் காயப்பட்டு இருக்குது, மற்றவங்களுக்கு முன்னால வரும்போது நான் இப்படி வரேன், நல்லா இருக்கிற மாதிரி வரேன். நான் தனிமையில இருக்கும்போது, ராத்திரி தூங்கும்போது அழுது கொண்டே இருக்கிறேன்னு சொல்ற அநேகர் இங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன், யெகோவா ராஃபா உங்களுக்கு இருக்கிறார். உங்களுக்கு இருதய காயங்களை கட்டுகிறவர். ஆமென். உங்க நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குறவர் யெகோவா ராஃபா இருக்கிறார். உங்க உங்களுக்கு எமோஷனல்ல வருகிற அந்த காயத்தை கூட கட்டுறவர் யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கவலைப்பட வேண்டியது, ஆண்டவர் சொல்ற, முந்தினவைகளை நினைக்க, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் இப்பொழுதே ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னைய கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார்.
ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்கிறார். நீ எதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறியோ, எதை நினைச்சு நீ கலங்கி கொண்டு இருக்கிறியோ, அந்த காயத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. அந்த ராஃபா உனக்கு சந்தோஷத்தை தருகிறார். அந்த கசப்பை மாற்றி உனக்கு மதுரமாக்குறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு ராஃபா வெறுமனே சரீர சுகம் மாத்திரம் அல்ல, ஆத்ம சுகத்தை தருகிறார். நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே நம்மளை சுத்தப்படுத்துகிறார். நம்முடைய காயங்களை கட்டுகிறார்.